சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் இந்த வீடியோக்கு முன்னாடி வந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பவுல்ல வாட்டர் வச்சுட்டு அதுல ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு அவங்க ஃபேஸை டிப் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த வீடியோல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸும் மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் தான் பார்க்க போறோம். சடனா ஃபேஸ் கோல்டு வாட்டர்ல படும்போது ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இதனால ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரெட்னஸ், பஃபினஸ், அப்புறம் ஸ்வெல்லிங் எல்லாம் குறைஞ்சி ஃபேஸ் ரொம்ப க்ளோவா இருக்கிற மாதிரி தெரியும். டெம்பரவரியா ஃபேஸ்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகுறதுனால ஃபேஸ் ரொம்ப க்ளோவாகவும் யங்காவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். சீபம் செக்ரீஷனை குறைச்சி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ட்ரையா இருக்கிற மாதிரியும் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவா இருக்கிற மாதிரியும் காட்டும். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் இந்த ப்ராசஸை மார்னிங் 3 to 4 o'clock தான் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க எழுந்து அவங்களுடைய ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சடனா ஃபேஸ் கோல்டு வாட்டர்ல படும்போது அவங்களுடைய வேகல் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகுது. வேகல் நர்வ் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நர்வ். இந்த நர்வ் ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணுது. ஹார்ட் ரேட் குறையறனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்கள அலர்ட்னஸோட வச்சுக்கிறதுக்காகவும் வேக்ஃபுல்னஸோட வச்சுக்கிறதுக்காகவும் அது ஹெல்ப் பண்ணுது. ஒரு குட் மூடையும் மோட்டிவேஷனையும் கிரியேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அதாவது ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதனால பெரிய பக்க விளைவுகள் எதுவும் இருக்க போறது இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.